வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காம தெரிவிங்க. Thank you friends. எனக்கு நீங்க யாருமே இல்ல. எல்லாரும் அவரோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஒரு உறவும் இப்போ அந்த உறவுக்கு நான் சொந்தம் இல்லாம போயிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. அம்மா பாவம் இல்ல. ஆமா, ஏண்டி என்ன வெறுத்து, ஏண்டி இந்த அலங்காரத்துல வந்து நிக்கிறேன். நான் இந்த கோலத்துல பார்க்க முடியலையடி. நான் கத்தி கூட பாட முடியாது. ஏண்டி இப்படி ஒரு கோலத்துல வந்து நிக்கிறேன். அம்மா என்ன நாம நாளைக்கு வெளியில போலாம், சரியா? ஏன் இருக்கு? அம்மா இப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் ஜோடியா சுத்தினா நல்லா இருக்காதுங்க. சரி, நீ சொன்ன சரியா இருக்கும். நான் அப்படியே அம்மா வெளியில கூட்டு போயிட்டு வரேன். வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கா. இங்க யாரும் அவளை கண்டுக்கவே இல்லை. அத்தை மட்டும் தான் அவளை பாத்துக்கிட்டாங்க. அவங்க அம்மா கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. எனக்கு ஒண்ணு புரியல. இவங்க அம்மா அவளை பெத்தாங்களா இல்லன்னா? எனக்கும் அதாங்க புரியவே மாட்டேங்குது. பெத்த பிள்ளை இந்த அலங்கோலத்துல பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன இப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒரே நோக்கம், என்ன அழிக்கணும், வேற ஒண்ணு இல்ல. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அனுநியமா இருக்காங்கல்ல, அது அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து பிடிக்காது. ஏன்? ஏன்னா ரோஹித் மாமாவும் நிவின் மாமாவும் அத்தம்மா கூட அவ்வளவு அனுநியமா இருக்க மாட்டாங்க. எனி டைம் எங்க கூட இருக்கனாலே அவங்களுக்கு அது கோவத்தை கொடுத்துட்டு. ஆனா அப்பா எந்த வேலை இருந்தாலும் அம்மா விட்டு போக மாட்டாரு. அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுப்பாரு. உனக்கே தெரியல அப்பா அம்மாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணுவாருன்னு. ஆனா ரோஹித் மாமாவும் நிவின் மாமாவும் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அப்பா, அதுக்கப்புறம் கம்பெனி, அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி. அதுக்காக தான் ரோஹித் மாமா கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு கல்யாணம் பண்ணல விருப்பமே கிடையாது. அம்மாவும் அப்பாவும் தான் வலுக்கட்டாயமா கோமதியத்துக்கு ரோஹித் மாமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. மாமாக்கு அவ்வளவு குடும்ப வாழ்க்கையில எல்லாம் ஈடுபாடு கிடையாது. எல்லா உண்மையும் சொல்லி சத்தியம் வாங்கி தான் கோமதியத்தை கல்யாணம் பண்ணிருக்காங்க ரோஹித் மாமா. ஆனாலும் அத்தை இப்படி நடந்துக்கிட்டாங்க. நவீன் மாமா அத்தை எப்பவுமே சிடுமுஞ்சாதான் இருப்பாங்க. அதனாலே நவீன் மாமாக்கு பிடிக்கல. நிம்மியத்துக்கு நவீன் மாமா கை நிறைய சம்பளம் வாங்கணும், தனியா ஒரு இடத்துல சுதந்திரமா வாழணும் அப்படிங்கிற ஆசை. ஆனா எங்க பாட்டிக்கு நவீன் மாமா சத்தியம் பண்ணி கொடுத்தது கடைசி வரைக்கும் செல்வா கூட இருப்போன்னு தான். அதனாலதான் இந்த அரண்மனையில அவங்களுக்கு ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்தாங்க அப்பா. அதுக்கு உண்மையாதான் நவீன் மாமா இருக்காரு. ஒரு நாள் அவர் கொடுத்த சத்தியத்தை பின்வாங்கவே இல்லை. நவீன் மாமாவும் ரோஹித் மாமாவும் உண்மையா இருப்பாங்க. உசரை கொடுக்க சொன்னாலும் கொடுப்பாங்க. அவங்க விசுவாசமானவங்க. ஆனா கோமதியத்தையும் நிம்மியத்தையும் அப்படி இல்லை. நானும் அம்மும் லவ் பண்ணும்போது கூட எங்களை பிரிச்சது நிம்மியத்தை தான். என்னை பத்தி தப்பா அம்மா மனசுல தப்பான எங்களை விதைச்சு அவன் என்ன அடியோடு வெறுக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுட்டாங்க. அப்படின்னு நான் விடாம தான் பிடிச்சி வச்சிருந்தேன். இப்படியாவது அம்மா கரம் பிடிச்சிருந்தேன். எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா அம்மு என்னை ஏறெடுத்தே பார்க்கல. வெறுத்ததாவே இருக்கட்டும்னே. அதுக்கப்புறம் நானும் ஒதுங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா அம்மு அன்பு சார விரும்பி இருக்கா. உங்களுக்கு கஷ்டமா இருந்ததா? என்ன இருக்காதா? நான் காதலிச்ச பொண்ணு என்ன வெறுத்துட்டு இன்னொருத்தனை விரும்பினா கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவ சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ மனசுல என்ன பத்தி தப்பாவே அவங்க அம்மா விதைச்சிட்டாங்க. என்ன வெறுத்துட்டா. அவளுக்கு என்ன பிடிக்கல. அவ என்ன பண்ணுவா? நான் ஆம்பளை தனியா சுதந்திரமா சுத்துறேன். நான் விஷயங்களை யோசிப்பேன். ஆனா அவ அப்படி இல்லையே. அவங்க அம்மா அப்படிதான் இருக்கா. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அதெல்லாம் அவ கேட்க முடியும். அவங்க அம்மா சொல்றதுன்னு உண்மை நம்ப முடியும். நான் தனியா பேசுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன். அவ என்ன நம்பவே இல்லை. அப்புறமா நானும் அப்படியே விட்டுட்டேன். ஆனா அவ இந்த அலங்கோலத்தை நீ பண்ண சத்தியமா எதிர்பார்க்கல. சரி, ஃபீல் பண்ணாதீங்க. அவளை நாம பாத்துக்கலாம், சரியா? கஷ்டமா இருக்கு. அவளை நான் உண்மையை நேசிச்சேன். ஆனா அவன் நல்லா இருப்பான்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அன்பு ரொம்ப நல்லவர், நேர்மையானவர். சரி, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துவான்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க இருக்க காலேஜ் எல்லாம் விட்டுட்டு மதுரைக்கு அவளை அனுப்பி வச்சேன். அப்படியே போயிவான்னு நினைச்சேன். இவ எதுக்கு வெளிநாட்டுக்கு போனா எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. நிம்மியத்தை தான் ஏமாத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. நவீன் மாமா கிட்ட அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்குன்னு சொல்லிதான் அனுப்பி வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க அந்த நேரத்துல தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவளை ஏதாவது பண்ணிடுவீங்க பயத்துலதான் நவீன் மாமா அனுப்பி வச்சிருக்காரு. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட நிம்மியத்தை தப்பான இடத்துல ஒப்படைச்சிருக்காங்க. பெத்த பிள்ளை இப்படி வந்து உட்கார்ந்துருக்கா. கொஞ்சம் கூட அவங்களுக்கு உறுத்தல இல்ல. இப்பவும் நம்ம ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கலாம் தான் வழி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பாரு, நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் கோபக்காரன்னு உனக்கு நல்லா தெரியும். ரொம்ப கோப்படுவேன், எதுக்கு எடுத்தாலும் கோப்படுவேன். தெரிஞ்சுதானே எனக்கு கல்யாணம் பண்ணிருக்க. என்னை விட்டுட்டு போயிட மாட்டியா? ஆமா, விட்டுட்டு போறதுக்குதான் எல்லாம் முடிஞ்சுதா? இப்ப வேண்டாம். அம்மா வெளியில கூட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே என் கூட இருப்பல. எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்ல. ஒருவேளை நான் கோவத்துல உன்னை அடிச்சாலும் உன்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னாலும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்ல. உங்களுக்கு உண்மை நம்பிக்கை இல்லையா? இல்ல, என்னை பத்தி எனக்கு தானே தெரியும். இப்போ உன் மேல காதலையும் நீ என் மேல காட்டுற பாசத்திலயும் கொஞ்சம் மயங்கி இருக்கேன். அவ்வளவுதான். என்னைக்காவது ஒரு நாள் கோவம் வெளிப்பட்டுட்டுனா. சரி, இந்த கோவம் உங்களுக்கு எப்ப இருந்து வர ஆரம்பிச்சதே? நான் எல்லாமே பண்ணதான் செய்வேன். பிசினஸ் விஷயமா கோவப்படுவேன்.
பஞ்சாயத்து ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்பெல்லாம் அது பண்ணும்போது மட்டும் தான் எனக்கு கோவம் இருந்தது. அப்பாக்கும் அதே மாதிரி இருக்கும், அதே மாதிரி எனக்கும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தனியா இருந்தாலும் எனக்கு கோவம் வர ஆரம்பிச்சது. புரியல. தூங்கிட்டு இருப்பேன், எனக்கு கோவம் வரும். அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவேன். ஆபீஸ்ல எழுதிக்கிட்டு இருப்பேன், கோவம் வரும், கத்துவேன். அந்த கோவம் எதுக்கு வருது, அந்த எரிச்சல் எதுக்கு வருதுன்னு எனக்கு தெரியாது. மண்டை பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்ப யாரெல்லாம் எதிர்ப்படுறாங்களோ அவங்க மேலாம் சாடிடுவேன். நவீன் மாமாவும் ரோஹித் மாமாவும் என்ன கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு என்னை நம்பி எந்த பொண்ணும் வாழ மாட்டானே எல்லாரும் பையசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தானே நிம்மதியையும் இவளை என்கிட்ட பிரிச்சது. ஆனா அந்த நேரத்துல மட்டும் உண்மையில அம்மா என் மேல பாசம் கட்டியிருந்தானா நான் நல்லா இருந்திருப்பேன். அந்த டயத்துல தான் அவளும் என்ன ரொம்ப வெறுத்தா. நான் பைத்தியக்காரங்கனாலதான் என்ன வெறுக்கான்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நிம்மதி மனசை மாத்தினது எனக்கு தெரியாது. நான் இப்படி இருக்கிறதுனால எல்லாரும் வெறுத்தனால இவளும் என்ன வெறுத்துட்டான்னு நினைச்சேன். எல்லாரும் பயப்படுற மாதிரி இவளும் என்ன பார்த்து பயப்படுறான்னு நினைச்சு இன்னும் எனக்கு கோவம் அதிகமா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நீ என் லைஃப்ல வந்து நீ பண்ண சேட்டை, அப்புறம் காலேஜ்ல நடந்த சம்பவம், நான் உன்னை பழி வாங்கினது, நாம ரெண்டு பேரும் அங்க போய் மாட்டிக்கிட்டது அப்படின்னு என் வாழ்க்கையில ஏகப்பட்ட திருப்பம். அதுக்கப்புறம் நான் உன்னை விரும்பினது, உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்டது எல்லாம் அப்பாவுக்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிறத தவிர உன்னை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன்னு அப்பாவுக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? சத்தியமா நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அதானே அப்பா பயந்தாரு. உன் வாழ்க்கை என்னத்துக்காகனு பயந்தாரு. அதனாலதான் ஒன்னு என்ன பிடிக்கிறதுக்காக அப்பா அங்க கூட்டிட்டு போனது. அங்க போனா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், உடுக்கி அடிமையாயிட்டேன். அங்க யாரு இருந்தா? எங்க பாட்டி. உங்க பாட்டி எங்க இருக்காங்க? எங்க பாட்டி தெரியுமா உனக்கு? தெரியாதே. ராஜக்கலி இங்கிலாந்துல இருக்காங்க. அவங்க ஆக்சுவலி அந்த நாட்டு உள்ளவங்க தான். அவங்க என்ன சொல்றீங்க? அவங்க இந்தியா கிடையாது. எங்க தாத்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்தாங்க. அப்புறம் இங்குள்ள மாதிரியே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க நடக்கிறது எதுவுமே பிடிக்காம மறுபடியும் பாட்டி அங்கேயே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி நீ இந்தியாவுக்கு என்ன கூட்டிட்டு போயிரு, இங்க இருந்தா இன்னும் மோசமாயிருவான்னு சொன்னாங்க. அதனாலதான் இங்க வந்தேன். ஆனா என்ன யாருன்னு உங்களுக்கு அப்ப தெரியாம இருந்ததா? குடிச்சு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எங்க வீட்டுல உள்ளவங்களே நான் மறந்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நான் உன்னை உண்மையிலேயே நேசிச்சிருக்கேன்னு. அதே மாதிரி உன்னை கண்டுபிடிச்சேன். பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ என் உசுல கலந்தவனு. அதான் சொல்றேன், திரும்ப நான் எப்போ வேணாலும் மாறுவேன். என்னை விட்டுட்டு போயிட மாட்டிய? இல்ல, போக மாட்டேன். சரி, ஒண்ணு கொடு. என்னது? இவன் நேரம் பேசிருக்கல, ஒண்ணு கொடு. உங்களா? இல்ல, ஒண்ணு கொடுத்துரு, இல்ல எனக்கு டென்ஷன் ஆயிரும். அடப்பாவி. ஆமா, நான் ரொம்ப பேசவே மாட்டேனே, உனக்கு தெரியாதா? தெரியாதே. அதிகமா பேச மாட்டேன், இப்போ கொஞ்சம் பேசுவேன். அதனால எனக்கு கொடுத்துரு. அப்படியே ரூம்ல வந்து கொடுத்துட்டா நல்லா இருக்கும். கொன்னுருவேன், போங்க. என்ன நீ மிரட்டுற? அதெல்லாம் மிரட்டதான் செய்வேன். என்ன பத்தி உங்களுக்கும் தெரியாதுல்ல? தெரியும். போங்க. சரி, சீக்கிரம் வந்துருவியா? சரி, சீக்கிரம் வந்துருவேன். அம்மு, எத்தனை நாளைக்கு நீ இப்படியே உட்காந்துருப்ப? வா, நம்ம ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வரலாம். இல்ல, எனக்கு இந்த தனிமை பிடிச்சிருக்கு. நான் இப்படியே இருக்கேன். எதுக்காக நீ அப்படி இருக்கணும்? இதுல உன் மேல என்ன தப்பு இருக்குது? வா, சுதந்திரமா இரு. வா, யாரும் இல்லட்டா என்ன, நான் இருக்கேன்ல. வா. இல்ல தென்றன், நீ போ. உனக்கு இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். போ, சந்தோஷமா இரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, நான் ராஜாவை கல்யாணம் பண்ணதுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? சே, எனக்கு என்ன வருத்தம்? சத்தியமா சொல்றேன், நான் விரும்பல. அன்னைக்கு அந்த கல்யாணத்து அன்னைக்கு என்னை விரட்டிட்டு வரும்போதே ஷாப்பிங் எல்லாம் மாட்டிக்கிட்டோம். அங்க கிடைச்ச தனிமை ராஜா என்ன விரும்ப ஆரம்பிச்சிருக்காரு. சத்தியமா அப்பமா நான் ஒதுங்கிதான் போனேன். ஆனா அவர் என்ன ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்கிட்ட நடந்துகிட்ட விதம், அவரை விட்டு என்னால விலக முடியாத அளவுக்கு சூழ்நிலைக்கு தள்ள வச்சுட்டு. தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். இதுல உன் மேல என்ன தப்பு இருக்கு? நீ எதுக்கு எனக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ராஜா விரும்பினாதானே எனக்கு அந்த ஃபீல் வரணும். நான் ராஜா விரும்பவே இல்லை. வேற சின்ன வயசுல ஏதோ அறியாம நடந்தது. அதான் அம்மா நெஞ்சு விதைச்சிட்டாங்களே, அது முடிஞ்சு போனது. என் மனசு ராஜா இல்லவே இல்லை. சரி சரி, வா, நம்ம அப்படியே வெளியில போயிட்டு வரலாம். இப்படி அடைஞ்சே இருக்காத. நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா, தங்கச்சிக்கு தங்கச்சா எல்லாமே நான் இருக்கேன். வா, எதுக்கு நீ இப்படி அடைஞ்சு கிடக்கணும்? பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணு. இங்க யாரும் தடை போட மாட்டாங்க. தடை போடுறதுக்கு நான் விடவும் மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. படிக்க நினைக்கிற படி, வேலைக்கு போக நினைக்கிற போ. வீட்டுக்குள்ள மட்டும் அடைஞ்சு கிடக்காத ப்ளீஸ். ஆசைதான், சுதந்திரமா சிறகடிச்சு பறக்கணும்னு ஆசைதான். ஆனா எனக்கு ஏதோ உடைச்சிட்டாங்களே, வாழ்க்கையே போச்சுதே. அன்பு சார் கூட சந்தோஷமா வாழ போறோன்னு கனவோட இருந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். அம்மா, அன்பு சார் நல்லா இருக்காரா? அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்களா இருக்காங்களா? இப்ப இவகிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். அன்பு சார் இவளை கண்டுபிடிக்கணும். இவன் நிலைமையை புரிஞ்சுக்கணும். அப்படிதான் நம்ம ஏற்பாடு பண்ணணும். எனக்கு தெரியல, பார்த்து பழசம் ஆயிட்டல. நல்லா இருப்பாரு, அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா? அப்படியா? சரி வாய, வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தா எப்படி? வா. இல்ல, இவளை அன்பு சார் கண்ணில் பட வைக்கணும். இவன் நிலைமை அவர் தான் பார்க்கணும். நாமெல்லாம் எடுத்து சொல்லதை விட அவர் இவன் நிலைமையை புரிஞ்சுக்கணும். நீ சீக்கிரம் வா. எங்க?
சும்மா வீட்லயே அடைஞ்சு கிடக்கறத விட நம்ம ரெண்டு பேரும் அப்படி வெளியில போயிட்டு வரலாம் வா. இல்ல தென்றல், எனக்கு விருப்பமே இல்ல. சரி, என் தங்கச்சி எப்படி இருக்கா? ரொம்ப மோசம். உங்க தங்கச்சி நிலைமை ரொம்ப மோசம். அவங்க மாமியாருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஆன மாட்டேங்குது. கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க இருந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் உங்க தங்கச்சி அவங்க நல்லாவே வைக்கல. கெட்டிக்கிட்டு போனவ என்ன கொஞ்ச நாளைக்கு ஆசைப்பாசமா வந்திருக்கா. இப்ப அவனும் வாங்கி பார்த்துட்டான்ல, அவனும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கா. நம்பி போய் ஏமாந்துட்டா. எங்க அம்மா எதுவும் கண்டுக்கலையா? ஏன் உங்க அம்மா இப்படி இருக்காங்க எங்களுக்கு புரியவே இல்ல. உன் மேலயும் பாசம் இல்ல, உன் தங்கச்சி மேலயும் பாசம் இல்ல. அவங்களுக்கு அழகேத்த மாதிரி வாழ முடியலங்கிற பொறாம. அவங்க இளமையெல்லாம் தொலைச்சிட்டாங்க. அழகி மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. எப்படி? செல்வம் மாமாக்கு அழகியத்தை தான் உலகமே. அழகியத்தை ரொம்ப லவ் பண்ணுவாரு. ஏன் இப்பவும் லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு. அவங்களுக்குன்னு தனி ரூமு, தனி ஃப்ரீடமா, அடிக்கடி ஹனிமூனு அப்படி இப்படி இந்த வயசுலயும் போய்கிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கானே மாமா அழகியத்தை ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாப்பாரு. இதே மாதிரி எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பண்ணணும்னு எங்க அம்மா எதிர்பார்த்திருக்காங்க. செல்வம் மாமா அழகியத்தை பார்த்து பார்த்து தனக்கும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா எங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருக்கனால எங்க அப்பாவால அப்படி செய்ய முடியல. இன்னொன்னு ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாத. எங்க அப்பா ஒரு மனைவியா எங்க அம்மாவை நேசிச்சாரு. செல்வம் மாமா அழகியத்தை நேசிக்கிற மாதிரி எங்க அப்பாவால எங்க அம்மாவை நேசிக்க முடியல. செல்வம் மாமா அழகியத்தைக்காக தான் பிசினஸை விட்டுட்டு அழகியத்தை கூடயே தன் வாழ்க்கையை முடிக்கணும்னு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி போனாரு. அப்படி எங்க அப்பா போக முடியுமா? அதனாலதான் எங்க அம்மாக்கு அழகியத்த மாதிரி வாழ முடியுங்கள பொறாம. அதை அப்படியே கோமதத்தைக்கு தொத்திக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு நாள் தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு? எங்க அப்பா கிட்ட இருந்தா அவங்க எதிர்பார்த்த காதல் அன்பு எதுவுமே கிடைக்காதுன்னு தப்பான. ஐயோ, அத செல்வம் மாமா கண்டுபிடிச்சிட்டாரு. அன்னையோட வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் இருந்தோம். எங்க அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டா எங்க வாழ்க்கை என்னத்துக்காரது? நவீன் மாமா வாழ்க்கை என்னத்துக்காவது? நவீன் மாமா வெளியில தலை கட்ட முடியுமா? அதனால கட்டுப்பாடு விதிச்சு வீட்டுக்குள்ள அன்னையில இருந்து அடைச்சு வச்சுட்டாங்க. அந்த கோவத்தின் உக்கிரம் தான் இப்படி எங்க அம்மா இப்படி ஆட்டி படைக்குது. அதனால எங்க அம்மாக்கு யார் மேலேயும் பாசம்லாம் கிடையாது. ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்கல, கிடைச்ச வாழ்க்கையும் தட்டி பறிச்சுட்டாங்கன்னு எல்லாரும் மேலேயும் அவங்க கோவத்துல இருக்காங்க. ஓ, இதான் உண்மையா? அவங்க அரண்மனைக்குள்ள தானே இருந்தாங்க. எப்படி பழக்கம்? செல்வம் மாமா அழகியத்தை கூட தான் வாழ்க்கையை ஓட்டணுங்கிறதுக்காக பிசினஸ் விட்டு முழுமையா வெளியில வந்துட்டாரு. அந்த இடத்த நிரப்பதுக்காக ஒருத்தரை புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு. சரி, அவர் நல்ல அழகாவும் நல்ல பேச்சு திறமை உள்ளவளா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட செல்வம் மாமா மாதிரியே துரு துருன்னு வந்திருக்காரு. அதான் அம்மாக்கு புத்தி மாறி போச்சுது. எங்க அப்பா அப்படி கிடையாது, அதுக்கு ஆப்போசிட்டா அவர் இருந்திருக்காரு. அதனால அவர்கிட்ட நெருங்கி பழகிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு அவங்களே அனுப்பிட்டாங்க. அதான் அம்மாக்கு கோவம். ஆசைப்பட்ட வாழ்க்கையும் போச்சு, நினைச்ச வாழ்க்கையும் போச்சுன்னு அத்தனை கோவத்தை இந்த குடும்பத்து மேல எப்படி காட்டிட்டு இருக்காங்க. போற நினைச்சவங்களை விட்டுருக்க வேண்டியதுன்னு நீங்க பிடிச்ச வச்ச போய் தானே இதெல்லாம் இருக்குது. அப்பா வெளியில தலை கட்ட முடியுமா? இல்ல எங்க வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும்? அவங்களுக்கு எங்க மேல எங்க அப்பா மேல எல்லாம் அவ்வளவு பாசம் கிடையாது. அப்புறம் நாங்களும் வளர்ந்தோம், அப்படியே எல்லாம் மாறி போச்சுது. ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்க. எல்லாம் போச்சுது, வாழ வேண்டிய வாழ்க்கை போச்சுது அப்படின்னு அந்த கோவம் இருந்துகிட்டே இருக்குது. அதான் இவங்க மேல அந்த கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க. சரி, ராஜா மேலேயும் அவங்களுக்கு அவ்வளவு கோவம். அதை கண்டுபிடிச்சு கொடுத்ததே ராஜா தானே. ராஜா தான் அவரை அடிச்சிருக்கான். அதனாலதான் என் வாழ்க்கை வச்சல நீ எப்படி வாழ்றன்னு பாப்போன்னு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சின்ன பையன் தான். அதனால எங்க அம்மாக்கு அவன் மேல இந்த வன்மம் போகவே இல்லை. ஓ அப்படியா? அதனாலதான் நான் ராஜா விரும்பினது கூட உங்களுக்கு பிடிக்கல. உங்க அப்பா அந்த தப்ப மன்னிச்சுட்டாங்களா? மன்னிச்சுதானே ஆகணும், வேற வழி இல்லையே. சரி வா, எல்லாத்தையும் விட்டு தள்ளு, நம்ம வெளியில போயிட்டு வரலாம். இப்படியே அடைஞ்சிருக்க வேண்டாம். சரி வா போலாம். நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நம்ம இனி தினமும் ஒவ்வொரு இடத்துக்கு சுத்தி பார்க்க போலாம். உன் கூடயே நான் இருக்கேன். அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லு, நான் சமைச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உனக்கு படிக்க நினைச்சிருந்தா படி, இல்ல வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தா போ. தயவுசெய்து வீட்டுக்குள்ளே மட்டும் இருந்துடாத. உனக்கு நிச்சயமா புது வாழ்க்கை காத்திருக்கோமோ? வேண்டாம் தென்றல், வேண்டாம். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இனி இழக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. இன்னொருத்தவங்க என் வாழ்க்கையில வேண்டாம். வேண்டாமோ? நான் தனியா இருக்கேன். ஆனா இனி எனக்கு தோண வேண்டாம். அம்மா நீ என்ன பேசுற? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி என்ன நம்பி வர்றதுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்? எல்லாம் முடிஞ்சு போச்சு தென்றல், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நான் தனியா தான் வாழ முடியும். என்ன என்ன அம்மா இப்பெல்லாம் பேசுற? நீ தெரியாம போய் மாட்டிக்கிட்டதுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? ஐயோ வேண்டாம் தென்றல், இனி என் வாழ்க்கையில இன்னொரு துணை எனக்கு வேண்டவே வேண்டாம். ஐயோ அந்த வார்த்தையை கேட்டாலே என் உடம்பெல்லாம் கூசுது. இனி என் வாழ்க்கையில யாருமே வேண்டாம். போதும், இனிமேல் அதை பத்தி மட்டும் பேசாதீங்க. என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன். எனக்கு பிடிச்சிருந்தா வேலைக்கு போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி துணிமணி போட்டுட்டு சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றேன். ஆனா வாழ்க்கை தோணை மட்டும் எனக்கு வேண்டாம். ஒருவேளை அன்பு சார் உன்னை தேடி வந்தா? ஐயோ அந்த பாவத்தை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ஏற்கனவே நான் ராஜா விரும்பினது அவருக்கு தெரியும். அப்போ என்ன முழு மனசா ஏத்துக்கிட்டாரு.
ஒரு பொண்ணு இருப்பா. அவ கூட தான் அவர் வாழணும். நான் அசிங்கம். எனக்கு வேண்டாம். நான் அவர் கூட வாழ முடியாது. அவர் கூட வாழறதுக்கு தகுதி இல்லாதவ. அவர் சுத்தமானவர், ஒழுக்கமானவர். என்கிட்ட இப்ப எதுவுமே இல்லை தென்ற. ஐயோ, அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஒருவேளை அவரே என்ன ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாலும் என்னால அவர் கூட சேர முடியாது. என் குற்றவரட்சி என்ன கொண்டுரும். நான் அவர் கூட எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அவருக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? நான் 2 வருஷம் பட்ட நரக வாழ்க்கை தானே என் கண்ணு முன்னாடி வரும். வேண்டாம் தென்ற, இனி மட்டும் அந்த வார்த்தையை விட்டுறாத தென்ற. நான் தாங்கிக்க மாட்டேன். இப்படி இருக்க போறியா? என் தலையெழுத்து, என் தலையெழுத்து. நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேன். எங்க பாரு, ஒருவேளை அன்பு சார் என்ன பார்த்தாலும் நீ எதுவும் சொல்லிடாத. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவ நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க மட்டும் சொல்லிடு. வேற எதையும் சொல்லிடாத தென்றல். அவர் ரொம்ப நல்லவர் தென்றல். அவர் நல்லா வாழணும். ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவர் சந்தோஷமா இல்லாத வாழ்க்கையில வாழணும். நான் வேண்டாம் தென்றல், நீ எதுவும் விட்டு சொல்லிடாத. நான் அவர் என்ன பார்த்தாலும் பேச மாட்டேன். அவரை வெறுக்கதான் செய்வேன். என் மூச்சு காத்து கூட இனி அவர் மேல படக்கூடாது. படத்துக்கு எனக்கு தகுதி இல்ல. அந்த தகுதியெல்லாம் நான் இழந்துட்டேன் தென்றல். அவரை பார்க்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்ல. நான் அசிங்கம். நான் அசிங்கம். என்னடி பேசுற? அப்பதான் ஒண்ணு இல்லடி. அப்படிலாம் சொல்லல. நீ ஒரு தப்பு பண்ணல. நீ ஒரு தப்பு பண்ணல. நான் தப்பு பண்ணலதான். ஆனா எனக்கு தப்பு நடந்திருக்குல்ல. நான் அசிங்கம். அசிங்கம். அம்மா இப்படி பேசாத அம்மா. எனக்கு என்ன நடந்தது உனக்கு தெரியுமா? தெரியாது. உன் கோலத்தை பார்த்தா புரியுது. வாழ்க்கையில ஏற்ற மாதிரி எந்த பொண்ணு நரக வாழ்க்கை அனுபவிச்சிருக்க மாட்டா. சித்திரவதை அனுபவிச்சிருக்க மாட்டா. ஒவ்வொரு நாளும் விடியும் போது இன்னைக்கு மரணம் வந்துடாதா, இன்னைக்கு செத்துற மாட்டேன்னு சந்தோஷத்துல காத்திருப்பேன் தெரியுமா? அம்மா, அம்மா, ஆமா. யாராவது மரணத்தை எதிர்பார்ப்பாங்களா? நான் எதிர்பார்த்தேன். ஐயோ, இன்னைக்கு வந்துடணும், இன்னைக்கு வந்துடணும், இன்னைக்கு வந்துடணும் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் தெரியுமா? சைக்கோ, சைக்கோ. அம்மா, 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 அம்மா. சரி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம வீட்டுல அடைஞ்சு கிடக்காண்டா. வா, நம்ம போலாம். நீ அன்பு சார்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டியே? சத்தியமா சொல்ல மாட்டேன். ஆனா உண்மை, அவருக்கு மட்டும் எந்த உண்மை தெரிஞ்சதே நான் செத்தே போயிடுவேன் சொல்லிட்டேன். நான் கல்யாணம் முடிஞ்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை மட்டும் சொல்லணும். அப்படின்னா அவரு கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா வாழுவாரு. என் கதையை கேட்டா செத்து போயிடுவாரு. என்ன காதலிச்ச பாவத்துக்காக நான் அவருக்கு தண்டனை கொடுக்கணுமா? என் மேல பாசம் காட்டினதுக்காக நான் அவருக்கு தண்டனை கொடுக்கணுமா சொல்லு? நீ ஒரு ராஜாக்கு தண்டனை கொடுப்பியா சொல்லு? கொடுக்க மாட்டேன். அப்படிதான் அன்பு சாருக்கு நான் எந்த விதத்துல பொருத்தம் இல்லாதவதான். அவர் கூட வாழ தகுதி இல்லாதவதான். ஆனா அவரை மனசு சுமக்கிறதுக்கு எனக்கு எல்லா தகுதி இருக்குது. ஏன்னா அவர் என் மனசுல கடவுளா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை நான் இன்னும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த காதலே போதும். அந்த காதலோட நான் வாழ்ந்துட்டு போறேன். அவரை மனசில் சுமக்கிறதுக்கு தான் எனக்கு தகுதி இருக்கு, வாழறதுக்கு இல்ல. சரிவா, நம்ம அப்படி வெளியில போயிட்டு வரலாம். மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. அம்மா, உனக்கு அங்க நடந்த கொடுமையா வீட்டுல யாருக்குமே தெரியல. ராஜா அங்கதானே இருந்தான். அப்ப ராஜா அங்க இருக்கும் உனக்கு தெரியுமா? தெரியும். அப்ப மட்டும் நான் எதையுமே வெளியில காட்டிக்க கூடாது. நான் நல்லா இருக்க மாதிரி தான் காட்டிக்கணும். மாமா கிட்ட பேசும்போது கூட நான் நல்லா இருக்கேன்னு தான் நான் சொல்லணும். இல்லைன்னா அந்த அரக்கையில கொண்டுருவா. மாமா பாக்கிறதுக்கு மாசத்து ஒரு திருப்பு வருவேன். மாமாவும் என்ன பார்க்க வருவாரு, ராஜாவும் வருவான். 2 பேரும் என்ன பார்க்க வரும்போது மட்டும் நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். அதனால அவங்க நான் சந்தோஷமா தான் வாழுதேன்னு நினைச்சாங்க. ஏன் நீ சொல்லிருக்க வேண்டியதானே? எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? அங்க என்னென்ன நடக்கணும் உனக்கு தெரியுமா? அது வீடா இருந்தா பரவாயில்ல, அது நரகம். ராஜாவும் மாமாவும் போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்கணும் எனக்கு தானே தெரியும். எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அதுக்கப்புறம் பாட்டி தான் அங்க நடக்கிற கொடுமைய பாட்டியே கண்டுபிடிச்சாங்க. பாட்டி கண்டுபிடிச்சுதான் என்ன இங்க அனுப்பி வச்சாங்க. அப்ப பாட்டி மட்டும் பாக்கலனா, பாட்டி கண்டுபிடிக்கலனா இன்னத்துக்கு நாங்க செத்து போயிருப்பேன். ராஜகிளி பாட்டி தான் என் மேல சந்தேகப்பட்டு எங்க வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி வந்தாங்க. அங்க நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அங்க தங்கி இருந்து எனக்கு ரகசியமா பாஸ்போர்ட்லாம் ஏற்பாடு பண்ணி என்ன இங்க அனுப்பி வச்சாங்க. அப்படியா? ஆமா. சத்தியமா நீ சந்தோஷமா வாழ்றதா நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு கொடுமை அடிச்சிருப்பேன் எனக்கு சத்தியமா தெரியாது. அன்னைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவனை உசுரோட கொண்டு இருப்பேன். அம்மா, நம்ம அந்த சைடு உட்காரலாமா? சரி. என்ன அன்பு
சாருக்கு இன்ஃபார்ம் பண்ண இன்னும் வர காணுமே. நான் அம்மா வந்திருக்கான்னு சொல்லல, வெறுமனையா வாங்கன்னு சொன்னேன். அதனால அசால்ட்டா இருக்கிறாரோ. அம்முன்னு சொல்லிருக்கலாமோ. அதெல்லாம் வந்துருவாரு, நான் கூப்பிட்டுருக்கேன்ல, எனக்கும் வந்து நிப்பாரு. வந்துருவாரு. சரி வா, நம்ம உட்காரலாம். சரி வா. ஐயோ, இந்த அன்பு சார் எங்க போனாரு? இன்னும் காணும். ஐயோ, எங்க போனாரு தெரியலையே. தென்றல், வாயை வந்து உட்கார. வர செருப்பு கழட்டிட்டு இருக்கேன், வரேன். ஐயோ ஐயோ சார், வாங்க சார். அம்போட நிலைமையை பாருங்க சார். ஐயோ சார், சார் போன் வேற கையில் எடுத்து வராம வந்துட்டேனே. அன்பு சார் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ராஜா எப்படி இருக்கோம்? நல்லா இருக்காங்க. ஏதாவது பண்ணதான் நினைச்சேன், உன் முகம் தான் கண்ணு முன்னாடி வந்தது, அதனால தான் விட்டுட்டேன். நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தெரியும், எல்லாம் தெரியும். அப்புறம் உங்ககிட்ட என்ன அவசரமா வர சொன்னீங்க? என்னத்துக்கு? நான் தான் கூப்பிட்டு வேற யார்ட்டும் சொல்லலையே. ஆஹா இல்ல. அம்மா வாயை உட்கார. அம்மா போற மாதிரி இருக்குதே. அது வந்து அம்மா அம்மா தானே? அம்மா குரல் மாதிரி இருக்குது. அம்மா தானே? அது வந்து உங்ககிட்ட நான் சில விஷயங்களை பேசணும். அம்மா தானே அது? அம்மா தானே? அம்மா அம்மா. தென்றல், ஏன் இப்படி பண்ணுன? நான் ஒண்ணும் பண்ணல. சரி வா, வீட்டுக்கு போலாம். அம்மா அம்மா, என்ன பாரம்மா, 2 வருஷம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்க. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போல. உன்னால எப்படி முடியுமோ? அம்மா ப்ளீஸ் அம்மா, நீ அன்பு சார் கிட்ட பேசுமா. உனக்கு நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா நீ ஏன் இப்படி பண்ணுன? அன்பு சார் பாவம், அவர் உன்னால எப்படி மாறி போயிருந்தாரு தெரியுமா? ராஜா எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் நார்மலாவே மாறினாரு. என்ன சொல்ற? நீ அன்பு சார்ட்ட கடைசியா பேசின வார்த்தை, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க, என்னை எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்ன வார்த்தை அவர் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. உன்னை கண்டுபிடிக்க முடியலங்கிற ஆத்திரத்துல அவர் என்னமா மாறினாரு தெரியுமா? என் நிலைமை உனக்கு தெரியும்ல. அவர் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. வா தென்றல், போயிடலாம். வா தென்றல், போலாம். நல்லா யோசித்து பாரு ப்ளீஸ். வேண்டாமோ, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. அன்பு சார பாரு. நீ வாரியா இல்ல நான் போகட்டுமா? அப்போ நீ என்ன பார்க்க மாட்ட? வா தென்றல். அம்மா ஒரு வாட்டி அன்பு சார் கிட்ட பேசு, மன விட்டு பேசு. அவர் கொடுக்கிற ஆதல் மாதிரி இங்க யாரும் உனக்கு கொடுக்க மாட்டாங்க. அவர் கொடுக்கிற பாசத்தை இந்த உலகத்துல உனக்கு வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவரை தவிர யாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன் வலி, வேதனை, கஷ்டம், துன்பம், இன்பம் எல்லாம் அவரை மட்டும் தான் உணர முடியும். மத்த யாரும் இங்க உணர மாட்டாங்க. அவர்கிட்ட மன விட்டு பேசு அம்மு, அவர்கிட்ட மன விட்டு பேசு. அவர் என்ன பைத்தியக்காரன ஏமாளியா? திருப்பி என்ன ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இப்ப நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்க என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னை அவர் கூட சேர்ந்து வாழ சொல்லல. மன விட்டு பேசு. உன் மனசுல இருக்க வலிக்கு அவரு தான் மருந்து. அவர் மட்டும்தான் மருந்து. இங்க யாரும் உனக்காக இல்லாம புரிஞ்சுக்க. நம்ம அரண்மனையில எடுத்துக்க. உங்க அப்பா ஒரு நாள் அழுதாரு, வேலை பார்க்க போயிட்டாரு. மாமா ஒரு நாள் உங்ககிட்ட இறக்கப்பட்டாரு. அதோட சரி, அத்தை அம்மா எல்லாருமே அப்படிதான். என் ராஜாவுமே அப்படிதான். அவரு எங்களோட சந்தோஷமா இருக்கதான் வழியை பாக்குறாரு. உனக்கு யாரும் நினைக்கல. என் ஃப்ரெண்டு நீ நினைச்சிய. என் வலி உனக்கு புரிஞ்சுத. என் வலிக்கு மருந்து அன்புதான்னு கண்டுபிடிச்சி அவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிய. இதுல இருந்தே தெரியல என் மேல அக்கறையா இருக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்குன்னு நீ காட்டிட்ட. உன் அன்பு எனக்கு போதும். வா, என் வலி உனக்கு புரிஞ்சுது, அது போதும். இந்த உலகத்துல நம்ம வலிய புரிஞ்சுக்கிட்ட யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். என் வலியும் வேதனையும் உனக்கு புரிஞ்சிருக்குல்ல, போதும். அம்மு சொன்ன கேளம்மு. பாரு திருத்திக்க முடியாதுன்னு எதுவுமே இந்த உலகத்துல இல்ல. சரி பண்ண முடியாதுன்னு எந்த ஒரு தப்புமே இல்ல. உனக்கு நடந்தது ஒரு தவறு, அவ்வளவுதான். பாரமு, அன்பு சார பாரமு, மன விட்டு பேசமு. நான் இதுல நிக்கிறேன், நீ அவர்கிட்ட பேசு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அம்மோ, என்ன பார்க்க போறியா இல்லையா? ஏன் என்ன பைத்தியக்காரன் ஆக்குற? உனக்காக 2 வருஷம் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, என்ன பார்க்கவே மாட்டேங்கிற. அன்பு சார், கோவப்படாதீங்க சார். அவளுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாதுல்ல? ஏன் அம்முக்கு என்னாச்சு? அம்முக்கு என்னாச்சு? அம்மா சொல்லுவா சார், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்களும் அவளை காயப்படுத்திடாதீங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பேசிட்டு வாங்க. வேண்டாம் தென்றல், நீ என்ன ரொம்ப சோதிக்காத. இல்ல, என்னால உன் வலிய தாங்கிக்க முடியல. என்னால நீ படுற பாட்டை பார்க்க முடியல அம்மு. என்ன உண்மையான ஃப்ரெண்ட் நினைக்கல. உன் மனசுல இருக்க வலி வேதனை எல்லாத்தையும் அன்பு சார் கிட்ட சொல்லு. இங்க பாரு, நீ எல்லா பார்ட்டி இறக்கி வை. இப்படியே உன் மனசுல இருக்க வலி சுமந்துட்டு அழுஞ்சா நீ செத்த போயிரடி. என்ன
பேசிட்டு இருக்கா? என்ன நடந்தது அம்முக்கு? என்ன நடந்தது? அம்மோ, என்ன பாருடி, நீ பொண்டாட்டி, என்ன பாரு. வேண்டாம், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. எனக்கு அது தகுதி இல்ல. அந்த தகுதியை நான் இழந்துட்டேன். என்ன சொல்றா? என்ன சொல்ற? இல்ல, நான் இதெல்லாம் எதுக்க மாட்டேன். நான் இதை எதுக்க மாட்டேன். அவ என்ன சொல்றா? அவ என்ன சொல்றா? அம்மு என் பொண்டாட்டி தானே, என் கூட வாழ வந்தவ தானே. இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அந்த தகுதியை நான் இழந்துட்டேன். இல்ல, நான் எதுக்க மாட்டேன். இது கண்டிச்சுதான் அம்மு. என்னால தாங்கிக்க முடியாது. நீ வந்து என்ன பாரு. நீ பேசிட்டு வா அம்மா. நீ மனம் விட்டு பேசுறதா உன் இதயத்துல இருக்க வலிக்கு மருந்து. பேசு, மனம் விட்டு பேசு. பேசி தீர்க்க முடியாத ஒண்ணுன்னு எதுவுமே இந்த உலகத்துல இல்ல. பேசினாதான் தீர்வு. பேசதான் தீர்வு கிடைக்கும். பேசதான் நம்ம தேடிட்டு இருக்க கேள்விக்கான விடை கிடைக்கும். பேசுமோ, பேசிட்டு வா, மனம் விட்டு பேசு. அன்பு சார், அவ எதுவுமே சொல்ல மாட்டா. நீங்க தான் அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கணும். அவளால பேச முடியாது. அவ பேசுற நிலைமையில இல்ல. என்ன ஆச்சுது? நீங்க உண்மையிலே அம்மு நேசிச்சீங்கல்ல? அவன் என் பொண்டாட்டி. இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க தான் அவ மனசுல இருக்க வலிக்கு மருந்தா இருக்கணும். என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். சார், அவ எனக்கு தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. தொலைக்கல, அவ கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க. இப்போ அம்முவா இங்க வரல. அவ அம்முவா போறதோ உங்க மனைவியா இங்க இருந்து போறதோ உங்க கையில தான் இருக்கு.